புது முயற்சி அப்படின்னாலும் ஒரே அட்டம்ப்ட்ல சக்சஸ் ஆன தமிழ் படங்கள் என்னலாம் தெரியுமா? நடிகர் கார்த்தி ரீசெண்டா ஒரு மேடையில என்ன சொல்லியிருந்தாருன்னா, தெலுங்கு சினிமா நிறைய பிரம்மாண்டமான படங்களை எடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரம் மலையாள சினிமாவும் நிறைய புது புது முயற்சிகள்ல கை வைக்கிறாங்க. ஆனா தமிழ் சினிமா மட்டும்தான் ஒரே மாதிரியான கதைகள்லயே ரொம்ப வருஷமா ஓட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அது உண்மை கிடையாது. தமிழ் சினிமாவும் எத்தனையோ தனித்துவமான முயற்சிகளுக்கு பெயர் போனதுதான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில படங்கள் விதிகளை மீறி நிறைய புதுமைகளை தேடி இருக்கு. அந்த வகையில நம்ம தமிழ் சினிமாவில் கூட நிறைய வித்தியாசமான முயற்சிகள், அதுவும் முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாகவும் நடந்திருக்கு. 1987 ஆண்டு வெளியான பேசும் படம் இந்தியன் சினிமா வரலாறுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழ் படம் அப்படின்னு சொல்லலாம். கமலஹாசன் தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல ஒரு வசனம் கூட கிடையாது. எல்லா காட்சிகளையும் வசனமே இல்லாம கதையை அவ்வளவு சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு டைலாக் கூட வராது. ஆனா கதை ஒரு இடத்துல கூட பிசுறு தட்டாம உங்களுக்கு புரியும். இந்த பேசும் படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆனதுனால ஹிந்தியில புஷ்பக் அப்படின்னும் மற்ற மொழிகள்ல வேறுபட்ட தலைப்புகள்லையும் வெளியாகிச்சு. அடுத்து பார்க்க போறது 1954 ஆண்டு வெளியான அந்த நாள். சிவாஜி தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. சோ கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இப்போ இருக்கிற படத்தை விட அப்ப எவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். நம்ம தமிழ் சினிமாவிலேயே ஒரு முக்கியமான மைல்கல் இந்த படம் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்துல பாட்டு கிடையாது, டான்ஸ் கிடையாது, ஒரு சண்டை காட்சி கூட கிடையாது. ஆனா இந்த படம் எதை பத்தினது தெரியுமா? இரண்டாம் உலக போர் பின்னணியில ஒரு வானொலி பொறியாளர் கொல்லப்படுறத மையமா கொண்ட படம். ரொம்பவே த்ரில்லிங்கான இந்த படம் தான் நம்ம தமிழ் சினிமாவிலேயே முதல் முறையா பாடல், நடனம், சண்டனை எதுவுமே இல்லாம வெளியான படம். அடுத்ததா பார்க்க போறது 2017 ஆண்டு வெளியான தாயம் படம். சந்தோஷ் பிரதாப் தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ஒரே ரூம்ல முழு படத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரே அறையில முழு படம் எடுக்கப்பட்ட முதல் இந்திய படம் அப்படின்ற சாதனையும் இதுக்கு கிடைச்சிச்சு. டைரக்டர் கண்ணன் ரங்கசாமியோட இந்த முயற்சி ஒரு சின்ன இடத்துல மிகப்பெரிய கதையை சொல்ல முடியும் அப்படின்றதுக்கான ஒரு அழுத்தமான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஹிட் ஆனதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் இந்த படத்துல நடிச்சவங்களும் தான். டிமாண்டி காலனி படத்தை ஒரே ஒரு ரூம்குள்ள வச்சு எடுத்திருப்பாங்க. நமக்கு கொஞ்சம் கூட போரே அடிக்காது. அந்த மாதிரி படங்கள்லாம் வெளிவர முன்னோடியா இருந்த படம் தான் இந்த தாயம் படம். அடுத்து நம்ம பார்க்க போறது கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். கண்டிப்பா இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. படம் ரிலீஸ் ஆன சமயத்துல எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பேசிட்டு இருந்தாங்க. பார்த்திபன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. 2014 ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. கதையே இல்லாத ஒரு படம் அப்படின்னு இதை சொல்லலாம். கதையே இல்லாத படம் அப்படின்ற கருத்தை மையமா கொண்டது தான் இது. திரைப்படத்துறையில நுழையிறதுக்காக ஒருத்தனோட முதல் முயற்சிகள் மற்றும் அதுல உள்ள சவால்களை பத்தின படம் தான் இது. இந்த படத்தை பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பா பாத்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சுயம்வரம். 1999 இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்டுக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நார்மலா ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷம் மேக்சிமம் ஆகுமா? சில பேர் 2 வருஷம் கூட எடுத்துப்பாங்க. ஆனா இந்த படத்தை டைரக்ட் பண்ணது எவ்வளவு நேரத்துல தெரியுமா? 23 மணி நேரம் 58 நிமிடம். அதாவது ஒரு நாளை விட 2 நிமிஷம் கம்மி. வரலாற்றிலேயே அதிவேகமா எடுக்கப்பட்ட தமிழ் படம் இதுதான். 14 இயக்குனர்களும் 25 முன்னணி நடிகர்களும் சேர்ந்து உருவாக்கின படம் தான் இது. கின்னஸ் சாதனையும் இந்த படம் நடிச்சிருக்கு. அதிக முன்னணி நடிகர்கள் நடிச்சாங்க அப்படின்ற சாதனையும் இந்த படத்துக்கு இருக்கு. இத்தனை படங்களை சொல்லிக்கிட்டு இந்த லிஸ்ட்ல இரவின் நிழல் படத்தை சொல்லாம இருக்க முடியுமா? 2022 பார்த்திபனோட ஒரு தரமான படைப்பு தான் இரவின் நிழல். நம்ம தமிழ் சினிமாவில் முதலா நான் லீனியர் சிங்கிள் ஷாட் படம் அப்படின்னா இதுதான். அதாவது எந்த ஒரு நிறுத்தமும் இல்லாம கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரே ஷாட்ல மொத்த படத்தையும் எடுத்து முடிப்பாங்க. இந்த படத்துல ஒரு கேரக்டருக்கு ட்ரெஸ் மாத்துறதுக்கு வெறும் 1 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ள ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அடுத்த சீனுக்கு கேமரா முன்னாடி வந்து நிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.